இந்த விருது கல்வி தாரகை விருது. இந்த விருதை தருவதற்காக யார் வரப்போகிறார்? ஸோ ரொம்ப சந்தோஷத்துடன் மரியாதையுடன் ஐ லைக் டு வெல்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நன்றி. few words about அவள் விருதுகள். விகடன் குரூப்பை பற்றி சொல்லணும்னா அது கோவப்படுறதா இல்லை அது குறும்பு பண்ணுறாங்களான்னு கூட தெரியாது. சில இடங்கள் அட்டைப்படத்தில் கிளின்னு கழிப்பாங்க, கல்காரில் பாராட்டுவாங்க, சில ஆர்டிக்கல் மூலமாக அறிவுரை சொல்லுவாங்க. இது ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் வந்து நீ சரியாக போகணும்னு திட்டுறதா இருந்தாலும் சரி, அக்கா வந்து நீ நல்லா பண்ணுறன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு அம்மா வந்து நம்மளை பாராட்டுறது எல்லாம் ஒரு கலவையாக தான் அந்த புத்தகத்தை நான் இவ்வளோ வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். நான் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை காட்டிலும் வகுப்பில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தங்களுடைய வாழ்நாளில் ஆல்மோஸ்ட் மேக்சிமம் நேரத்தை செலவிடுறது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அதில் ஒருத்தங்களுக்கு நாங்கள் கல்வி தாரகை விருது வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாய்ப்பு வரும்போது தான் தவறாமல் பயன்படுத்தி கொள்வனாகத்தான் நான் இருக்கின்றேன் தான் நான் பார்க்கிறேன். And இந்த விருதை இணைந்து வழங்குவதற்கு I would like to call Mr. Satish and Vijayan, Sales Manager, Cycle Pure Agarbatti, on stage to join us. இருளர் இன மக்கள் அதிகம் வசிக்கும் கடலூர் மாவட்டம் கிள்ளை எம்ஜிஆர் நகர் அரசு பள்ளியில் 2017ஆம் ஆண்டு ஆசிரியராக சேர்ந்தார் சசிகலா. தனது மாணவர்களுக்காக தன் நகைகளை விற்று நாற்காலிகள், மேசைகள் வாங்கியதோடு ஸ்மார்ட் வகுப்பறையையும் ஏற்படுத்தினார். பின்தங்கிய சமூக குழந்தைகளுக்காக தன் வீட்டில் மாலை நேர பயிற்சி வகுப்புகள் நடத்தினார். அதில் இணைந்து அப்பகுதி மக்களும் எழுத படிக்க கற்றது ஓர் அமைதி புரட்சி. பின் மடுவங்கரை கிராம அரசு பள்ளிக்கு பணிமாறுதல் பெற்றார். அங்கு ஊராட்சி மன்ற தலைவர் உதவியுடன் பயிற்சி பள்ளியை அமைத்திருக்கிறார். அங்கு மாணவர்களின் எண்ணிக்கை 40ஐ தாண்டியதால் தன் ஊதியத்திலிருந்து 2 ஆசிரியர்களை நியமித்துள்ளார். பலரின் உதவியுடன் நூலகம், சுற்றுலா, இயற்கை சார்ந்த வகுப்புகள் என மாணவர்கள் உலகில் மகிழ்ச்சி சேர்த்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்துக்காக தன் நிகழ்காலத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் சசிகலாவுக்கு கல்வி தாரகை விருது வழங்கி பெருமை கொள்கிறது அவள் விகடன். கல்வி தாரகை சசிகலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கக்கூடிய ஒரு gift hamper உங்களுக்கு காத்திருக்குமா? சைக்கிள் பியூர் அகர்பத்தி டீம் ரொம்ப நன்றி. Thank you sir. Thank you. இன்னொரு விஷயம் சொல்லணும். தன்னுடைய சொந்த செலவில் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அரை நூற்றாண்டை கடந்து பயணித்து வரக்கூடிய காளீஸ்வரி குடும்பம் தனது அறக்கட்டளை மூலம் பல்வேறு அறப்பணிகளை இதே போல தொடர்ந்து செய்து வருகிறது. ஆசிரியர் சசிகலாவினுடைய நூலகத்திற்கான புத்தகங்களுக்கு 50,000 ரூபாய் உதவியளிக்க அந்த நிறுவனத்தினுடைய சார்பாக CEO கோல்டு வினர் எஸ் பிரேம்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரேம்குமார் சாருக்கு நன்றி. தேங்க்யூ சார். அவர்களே ஒரு சில வார்த்தைகள். கல்வியோட நோக்கம்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறதோ மேலே போய்கொண்டு இருக்கிறதோ இல்லை. கல்வியோட நோக்கம்ங்கிறது அடிப்படையில் சமூக அக்கறையுள்ள குழந்தைகளை உருவாக்கணும். அப்படி ஒரு குழந்தைகளாக என்கிட்ட படிக்கிற குழந்தைகள் உருவாகிறது தான் நான் மிகப்பெரிய பெருமையாகவும் சிறப்பாகவும் என்று அதை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்மா. ஆல்ரைட், அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு விருது, சம்ம கேட்டகரி. அவள் ஐகான் விருதை வழங்குவதற்காக மேடைக்கு அழைக்க இருப்பவரே ஒரு ஐகான். பி ஸ்ரீராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you sir for joining us today. Thank you. நன்றி. அவள் விகடன் விருதுகளை பத்தி ஒரு வார்த்தைகள் சார். விகடன் தான். சூப்பர் சார். ஒன்னு சொன்னால் நச்சுன்னு சொல்லிட்டீங்க சார் உங்க ஸ்டைல்ல. சூப்பர் சார். ஸோ சாரோட இணைந்து we have a co-presenter Mr. G.R. Anantha Padmanabhan, Managing Director, GRT Jewellers. Can I have you on stage? ஸோ அவள் ஐகான் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விருது யாருக்கு போகுது, அந்த வின்னர் யாரு அப்படின்றத பார்த்துருவோம். Can we have the AV? நடிப்பு, நடனம், பாடல்,
இசை என தொட்ட துறைகள் அத்தனையிலும் வெளிச்சம் காட்டும் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் நட்சத்திரம் ஸ்ருதிஹாசன். கோலிவுட் சாம்ராஜ்யத்தில் விஸ்வரூப நாயகன் வீட்டு இளவரசி என்றாலும் தன் திறமையாலும் முயற்சிகளாலும் முட்டி மோதியே வெற்றி பாதையை போட்டுக் கொண்டவர். கோடம்பாக்கத்துக்கு எப்போதாவது அரிதாக கிடைக்கும் தமிழ் நாயகியாக ஹிட் கிராஃபில் கலக்கியவர் தெலுங்கு ஹிந்தி உலகிலும் டாப் ஹீரோயின் ஆனார். தனித்துவமான குரல், இசையில் நுண்ணறிவு, மேடையில் தீயாக பெர்ஃபார்ம் செய்யும் ஸ்பிரிட் என ஸ்ருதியின் எனர்ஜி லெவல் வேற லெவல். ஆஃப் கேமராவிலும் சர்ச்சைகளுக்கு பயப்படாமல் தன் பர்சனல் பக்கங்கள் குறித்தும் வெளிப்படையாக உரையாடி லட்சக்கணக்கான பெண்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருப்பது வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான அழுத்தமான மெசேஜ். நிறைவான திறமை, தீர்க்கமான உழைப்பு, தெளிவான வாழ்க்கை பார்வை என மிளரும் இந்த வண்ண தாரகைக்கு அவள் ஐகான் விருது வழங்கி உவகை கொள்கிறது அவள் விகடன். அவள் ஐகான் goes to ஸ்ருதிஹாசன் அவர்கள். நல்ல கைத்தட்டலுடன் let's welcome her on stage. நீங்க வந்து few words about ஸ்ருதிஹாசன் அவர்கள். Very talented. I have not worked with her, but I know from my childhood. அதனால் எனக்கு வயசாச்சு நினைக்காதீங்க, that's a different thing. But she's always very talented in all aspects. Thank you sir, thank you. ஸ்ருதி அவர்களே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஒரு நடிகர் என்கிட்ட சொன்னார், ஸ்ருதி அவார்ட்ஸ் பற்றி இல்லை, லைஃப் ரிவார்ட்ஸ் பற்றி தான். பட் இந்த அவார்டு ஒரு ரிவார்ட். ஸோ ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் விகடன் ஜூரி அண்ட் இங்கே வந்து இந்த கம்பெனி ஆஃப் சச் இன்க்ரெடிபிள் விமன். நான் இந்த சிஸ்டர்ஹுட்டில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். இஃப் விமன் கம் டுகெதர் வி கேன் டூ எனி திங். ஸோ டு பி ஹியர் அண்ட் வின் திஸ் award today for being a woman amongst women and very specially from Sriram uncle. You all know him as PC sir, but for me Sriram uncle, it's so nostalgic and romba special enakku. So thank you to everybody, I really appreciate it. Super, thank you and thank you sir, thank you for joining us sir. Thank you sir, thank you. என்ன ராஜ்மோகன், நீங்க வந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, உலகமே அடுத்து என்ன அப்டேட்னு ஓடிக்கிட்டு இருக்கு, நானும் அப்டேட் ஆக வேண்டாமா? கரெக்ட். அதான் ஒரு புது மொபைல் ஒன்று நெட்ல பார்த்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த கார்த்திகை, கிறிஸ்மஸ், நியூ இயர்னு அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வருதுல, அதனால நம்ம வீட்டுக்கு டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கணுமே. எல்லாத்தையும் தனித்தனியா எங்க போய் எப்படி வாங்குறது நினைச்சாலே ஐயோ, அதைத்தான் நான் நெட்ல எப்படி வாங்கலாம், எங்க போய் தேடி பார்க்கலாம்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு குழப்பம்? எல்லாமே ஒரே இடத்துலயே கிடைக்குது. அப்படியா? ஆமா, நம்ம வீட்டு அயன் பாக்ஸ்ல இருந்து ஐபோன் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. அது நான் வார்த்தையால சொல்றது இல்ல, நீங்க ஏவில பாருங்க, இன்னும் கிளியரா புரியும். வாங்க பாப்போம். Have had the party of their lives. And that's out. Yes, it's all over this time. 1983 இந்தியா உலக கோப்பையை வென்று சாதனை படைத்த ஆண்டு. அதே ஆண்டு முத்து நகரமான தூத்துக்குடியில் தனது தொழில் பயணத்துக்கு அஸ்திவாரம் அமைத்திருந்தார் திரு ஜான் சாமுவேல். 1987 சத்யா ஏஜென்சிஸ் நிறுவனம் எனும் சகாப்தம் தொடங்கப்பட்டது. விறுவிறுவன வளர்ச்சி கண்டு தொழில் பாதையில் வேகம் எடுக்க ஆரம்பித்தது சத்யா. ஆனால் வீறு கொண்ட அந்த புலிப்பாய்ச்சல் எதிர்பாராத தடையை சந்திக்க நேரிட்டது. 1990 திரு ஜான் சாமுவேல் அவர்கள் இயற்கை எய்தினார். தலைவனின் மறைவால் தத்தளித்து போனது குடும்பமும் நிர்வாகமும். தங்களுடைய இளம் வயதிலேயே தந்தையின் மாபெரும் தொழிற்கனவை தங்கள் தோள்களில் ஏற்றுக்கொண்டனர் திரு ஜான் சாமுவேல் அவர்களின் புதல்வர்கள். அன்று முதல் பெருநதியின் பிரவாகமாய் தனது பாய்ச்சலை பதிவு செய்ய ஆரம்பித்தது உங்கள் சத்யா. 2024 நம்பிக்கை மிக்க 41 ஆண்டு கால பயணம். தமிழகம் மற்றும் ஆந்திரா முழுக்க 300க்கும் மேற்பட்ட கிளைகள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள், தரமான பொருள்கள், யாரும் மற்றும் எங்கும் கிடைக்காத விலை, தள்ளுபடிகள், தவறாமல் திருப்தி அளிக்கும் வாடிக்கையாளர் சேவை, இவைதான் சத்யாவின் மாபெரும் பலம். ஆன்லைன் விற்பனை அதிகரித்துள்ள இந்த நேரத்திலும் அயராத வளர்ச்சியை தவறாது பதிவு செய்து வருகிறது. அயன் பாக்ஸ் முதல் ஐபோன் வரை ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் சாதனங்களையும் மகிழ்ச்சியுடன் மக்கள் வசம் சேர்க்கிறது உங்கள் சத்யா. சத்யா வந்து 2 விதம். ஒன்னு கைராசியாவும் இருக்கு,
நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை. சத்யாவுக்கு போனோம்னா பாக்கெட்டில் பைசா எல்லாம் போனால் கூட பொருள் வாங்கிட்டு வரலாம் மாச இஎம்ஐயில். சத்யாவில் எடுத்து கொடுத்தோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சர்வீஸுக்கு அந்த பிராண்டினுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதே இல்லை. சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா சர்வீஸு பெஸ்ட்டாக இருக்குது. தன்னுடைய வித்தியாசமான விளம்பர யுக்திகள் மூலம் குடும்பத்தினரின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது உங்கள் சத்யா. ஆப்பிள், சாம்சங், சோனி, டைக்கின், ஹிட்டாச்சி, வேர்ல்பூல், எல்ஜி என்று உலகத்தர பிராண்டுகளை எல்லாம் நம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது உங்கள் சத்யா. திறமை இருந்தால் போதும், திரும்பி பார்க்காமல் முன்னேறலாம் என்று தனது ஊழியர்களுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறது சத்யா. எளிமையான மனிதர்களின் திறமையை கண்டுபிடித்து வலிமையான பொறுப்புகளில் அமர்த்தி அழகு பார்ப்பதுதான் சத்யாவின் தனித்துவம். வாடிக்கையாளரும் ஊழியரும் மகிழ்ந்தால் போதுமா? சமுதாய தொண்டிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது சத்யா. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாணவர்கள் முன்னேற்றம், நிவாரண நிதி, மரம் நடுதல் பணி என்று குணமான நிறுவனமாய் மிளர்கிறது. வணிகத்தில் தமிழகம் வசப்பட்டுள்ளது. தமிழகம் தொடர்ந்து ஆந்திராவில் 20க்கும் மேற்பட்ட கிளைகளை தொடங்கி அடுத்த இலக்காய் தெலுங்கானா நோக்கி நகர இருக்கும் சத்யா இந்தியா மட்டுமல்லாது உலக வரைபடத்தையும் உற்று நோக்கி வருகிறது. தூத்துக்குடி தமிழனின் பெருங்கனவு நனவாகட்டும், வையகம் புகழ வானம் வசமாகட்டும். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். என்றும் சத்யா, என்றென்றும் உங்கள் சத்யா. இந்த சிறப்பு விருதை வழங்குவதற்காக என்னோடு சேர்ந்து ஒரு சிறப்பு தொகுப்பாளரை இந்த மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம். உதவி பேராசிரியர், பண்பலை தொகுப்பாளர், முனைவர் அருந்தமிழ் யாழினி அவர்களை அன்போடு மேடைக்கு அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும், விகடன் குழுமத்திற்கும் என்னுடைய வணக்கம். பொதுவாக நமக்கு அன்னை அப்படின்னு சொன்னால் நம்ம ஞாபகத்தில் வர ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க, கருணையானவங்க அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ரொம்ப வீரமானவங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா அந்த உயிரை கூட அவங்க பெரிய துச்சமாக மதித்து அதை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு தான் அவள் விகடன் வழங்கக்கூடிய தமிழனை விருது வழங்கப்படவிருக்கு. ஸோ நம்மளுடைய அருந்தமிழ் யாழினி சொன்னதை போன்ற இந்த அருமையான விருதை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு ஃபார்மர் சென்னை ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் விமலா அவர்களையும் ஃபார்மர் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் தாரணி அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். வாங்கம்மா. நேரங்களோடு சேர்ந்து இந்த விருது வழங்குவதற்காக நம்முடைய ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ் உடைய டைரக்டர் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். யாழினி, சிறப்பு தொகுப்பாளராக வந்திருக்கீங்க, சிறந்த மனிதர்களை கொண்டு வந்திருக்கீங்க. யாருக்கு இந்த விருது? அவங்க யாருன்னு சொல்லிட்டு ஏவியில பார்த்துடலாம். பெண்களுக்கான போராட்டங்களில் முன்வரிசை முகம் உ வாசுகி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்த ஆர் உமாநாத், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க முன்னோடி தலைவர் பாப்பா உமாநாத் தம்பதியரின் மகள். ஜனநாயக மாதர் சங்கத்தில் தொண்டராக இணைந்த வாசுகி 10 ஆண்டுகள் அதன் பொதுச் செயலாளர், தற்போது துணை தலைவர்களில் ஒருவர், சிபிஎம் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர், மாநில செயற்குழு உறுப்பினர் என பல பொறுப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். திரைப்படங்களில், விளம்பரங்களில், பாட புத்தகங்களில் பெண்கள் குறித்த மலிவான சித்தரிப்புகளை எதிர்த்ததோடு சமூகத்தில் அவ்விமர்சன பார்வையை புகுத்திய முன்னோடி இவர். தனித்து வாழும் சிங்கிள் பெண்களுக்காக களம் காணும் கலங்கரை ஒளி. பெண் முன்னேற்றம் சார்ந்து பல புத்தகங்களை எழுதியவர். மகளிர் சிந்தனை இதழின் ஆசிரியர். காவல்துறையினர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சிதம்பரம் வழக்கு, பிரேமானந்தா சாமியாரின் வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட ஏராளமான வழக்குகளில் முன் நின்றவர். மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகள், கொள்கைகளை எதிர்த்து 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சமரசமின்றி சுழலும் இந்த போர்வாளுக்கு தமிழன்னை விருது வழங்கி தலை வணங்குகிறது அவள் விகடன். அது மட்டும் இல்ல, சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்புறம் இருக்கு. ஒரு
ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட ஒரு வாழ்வியலாக கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய 4வது படிக்கிறதுலேருந்தே போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்னு பேச ஆரம்பித்தவங்க. அதே மாதிரி நம்ம யாருக்கையாச்சும் உங்களோட கனவு என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி ஒரு வீடு வாங்கணும், பணம் குடிச்சு ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தோழர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு பதில், எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் வந்து ரோட்டில் வந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி அதே மாதிரி சாதி மதம் இந்த பேதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், அதுக்கு என்னால் எந்த அளவுக்கு பங்களிப்பு பண்ண முடியுமோ அது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு மிக பெருமையான ஒரு விருது, மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமும் கூட. ஒரு நொடி ஒரு விருதாளரை பத்தி இவ்வளவு தூரம் பேசணும்னா அது ஒரு ரசிகையால மட்டும்தான் முடியும். தோழரால இன்ஸ்பயர் ஆகி இந்த மேடைக்கு வந்து அந்த அவார்டை பத்தி அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் பேசணும்னு வாய்ப்பை வாங்கி வந்து நிக்கிறாங்க. தோழி வாசுகி அவர்களை பற்றி இந்த நேரத்தில் நான் ஒரு வரி சொல்லணும். எப்படி அன்னையும் தமிழும் உலகை காக்கின்றதோ அதுபோல் அவர் பெண்களுக்கை பெண் நலனை முக்கியமாக அவர் காப்பாற்றியவர். அவருக்கு விருது கொடுத்ததில் நாங்கள் மூவரும் பெருமை கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ மேம். விருதாளருக்கான தருணம் ப்ளீஸ். முதல்ல இந்த விருதுக்கு நன்றி. அவள் விகடன் சார்பில் கிடைத்ததற்கு சிறப்பு நன்றி. தமிழின் பெயரால் கிடைத்ததற்கு சூப்பர் சிறப்பு நன்றி. 1000 குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்க உரிமைகளுக்காக தினசரி களத்துக்கு வருகிற அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய பாசமிகு தேவதைகள் இவர்களுக்கு இந்த விருதை நான் அர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் திடுக்கிடும் திருப்பங்கள் எதுவும் இல்லை, அல்லது இப்படிப்பட்ட இயக்கத்துக்கு வர வேண்டும் என்பது நேற்றைக்கோ முந்தா நாளோ உதித்த ஞானோதயம் இல்லை. அதற்கான பின்புலம் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனதுக்குள் ஊறி கிடந்த உணர்வு. எதிர்காலத்தில் இன்னும் அறிவியல் பார்வைக்காக, ஜனநாயகத்துக்காக, சமத்துவத்துக்காக, சாதி மத மோதல்களை பாகுபாடுகளை புறந்தள்ளி ஒரு பொன்னுலகம் படைக்கிற அந்த கனவு நனவாக இன்னும் போராட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு அவள் விகடனுடைய இந்த விருது நிச்சயமாக உதவும், ஊக்கப்படுத்தும் என்று தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி தோழர். இந்த தருணத்தில் தமிழன்னைக்கு 3 தலைமுறை தாண்டி தமிழ் சிறுமியின் கைகளால் ஒரு மரியாதையும் ஒரு பரிசும் நாங்கள் கூடுதலாக செய்யணும்னு நினைக்கிறோம். கொண்டு வாங்கப்பா. கொண்டு வந்துட்டீங்களா? 5 பேருக்கும் நன்றி. விருதாளருக்கு வாழ்த்துக்கள். தோழரின் பயணம் தொடரட்டும். இப்போ அடுத்த விருது ஒரு டச்சிங்கான விருது அப்படின்னு சொல்லலாங்க. டச்சிங்கான விருது. எஸ். இதயத்தை தொடக்கூடிய ஒரு விருது. ஆமா, அம்மா கொடுக்குற அந்த அன்பும் பாசமும் அறிவும் யாராலையும் கொடுக்க முடியாது, அதுக்கு ஈடே கிடையாது. கரெக்டா? அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் மாம்கான அவார்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதை பிரசன்ட் பண்றதுக்காக 2 சூப்பர் மாம்ஸ் வந்திருக்காங்க. A beautiful playback singer, screenwriter, film producer and film director ஷோபா சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெஸ்ட் மாம் அப்படின்ற கேட்டகரிக்கு தான் நீங்க வந்து அவார்ட் கொடுக்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு. உங்க குழந்தைய பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்ப இருக்கிற தளபதி ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா, சைலண்டா, ரிசர்வ்டா இருப்பாரு. கரெக்டா? ஆனா குழந்தை பருவத்துல எப்படி இருந்தாரு? கோவம் வருமா அவருக்கு? கோவம் வராது. வராது. ஒரு வாட்டி கூட கோவம் வராதா? நீங்க ஏதாவது திட்டுனா திரும்ப? இல்லை, நான் திட்டவே மாட்டேன். அவர் திட்டுற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். அப்படியா? அவ்வளவு சமத்தா? ஆஹா. குழந்தையில உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருந்திருக்கும் இல்லையா? அது என்ன வேண்டுதல்? இல்லை, விஜய் வந்து இந்த ஃபீல்டுக்கு வருவாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ குவைட்டாக இருந்ததுனால நாங்கள் நினச்சோம் டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு தான். நாங்கள் டாக்டர்னு சொன்னோம், அவர் ஆக்டர்னு சொல்லிட்டார். இந்த நேரத்தில் இன்னொருத்தவங்களையும் கூப்பிடணும். இவங்களை பற்றி நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ராக் ஸ்டாரை தமிழ் உலகத்திற்கு தந்த இன்னொரு ராக் ஸ்டார். சோ நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி ரவிச்சந்திரன் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். ஹலோ ஆன்ட்டி, as usual பிரிட்டியா வந்திருக்கீங்க. அவங்க என்னைக்குமே அவங்க ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். அனிருத் சார் ஒரு பேட்டியில் சொன்னார், நான் கம்போசர் ஆகி அவார்ட்லாம் வாங்கின பிறகு கூட MBA எப்படியாவது முடிச்சிரு அப்படின்னு அம்மா திட்டிக்கிட்டு. அப்படியாம்மா? ஆமாம், நாங்கள் இப்போது அம்மா சொன்னாங்க விஜய் சார் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு.
நாங்களும் எங்கள் பையன் வந்து ஒரு எம்டி ஆகணும்னு ஆசைப்பட்டோம். அவன் கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரால், ஆனால் மியூசிக் டைரக்டர் எம்டி ஆயிட்டான். அதனால ஆனால் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அவருடைய வளர்ச்சியும் அந்த டேலண்ட்டையும் பார்த்து உங்களுக்கு மட்டும் இல்லை எங்க எல்லாருக்குமே பெருமையா இருக்கு. இஸ் பிகம் அ பேன் இண்டியன் மியூசிஷியன். ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு இவங்களோட சேர்ந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு வி ஹேவ் அ கோ பிரசன்டர் கோல்டு வின்னர்ல இருந்து மிஸ்டர் எஸ் பிரேம்குமார் சிஇஓ கோல்டு வின்னர் அவர்களை மேடை கழிக்கிறோம். உலகளவில் செஸ் நட்சத்திரங்களாக வெற்றிகள் குவித்து வரும் தமிழக பெருமைகள். பிரக்யானந்தா வைஷாலியின் அம்மா நாகலட்சுமி அர்ஜுனா விருது, கிராண்ட் மாஸ்டர் பட்டம், செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் என இந்த பிள்ளைகளின் சாதனைகள் உயர்ந்து கொண்டே செல்ல அவர்களை தாங்கி நிற்கும் அஸ்திவாரமாய் இந்த இரும்பு மனுஷி. தன் பிள்ளைகள் போட்டி அரங்குக்குள் மெர்சல் செய்து கொண்டிருக்க கையில் பை, நெற்றியில் விபூதி, மனதில் நம்பிக்கையும் பிரார்த்தனையுமாக வெளியே நாகலட்சுமி நின்று கொண்டிருக்கும் காட்சி தங்கள் பிள்ளைகள் நிகழ்த்த போகும் சாதனைகளுக்காக காத்து கொண்டிருக்கும் அத்தனை அம்மாக்களுக்கான ஆக்சிஜன். ஈன்ற பொழுதினும் பெரிது வந்து கொண்டே இருக்கும் நாகலட்சுமிக்கு பெஸ்ட் மாம் விருது வழங்கி உவகை கொள்கிறது அவள் விகடன். சாம்பாவானை அவ்வளவு ஒரு கடினமான சூழலுக்கு நடுவில் சர்வதேச அரங்கில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை நீங்க தந்தையாகும். சாதாரண விஷயமே இல்லை. பல சாதனை படைத்தவங்களுக்கு மத்தியில் எனக்கு விருது கிடைச்சிருக்குன்றதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நான் பெருமையாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். 2 ஃபோட்டோ எல்இடி ஸ்க்ரீனில் போட போகிறோம் கிக்கி. ஓகே, அப்போ தெரியும் உங்களுடைய ஜர்னி எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்தாங்கன்னு. இந்த ஃபோட்டோவில் இருக்க பஸ் உங்களுக்கு நினைவு இருக்காமா? எங்களுடைய கிளாஸ் வந்து டி நகர். நாங்கள் அம்பத்தூர்லேருந்து டி நகர் போகணும்னா இந்த 147C பஸ்ஸில் தான் போகணும். எங்களுடைய செஸ் பயணம் அதில் தான் வந்தது. அம்பத்தூரிலிருந்து டி நகருக்கு அரசு பேருந்தில் தினந்தோறும் போன ஒரு பயணம். யாரை தெரியுமா கூட்டு போனாங்க? ப்ரௌட் மதர். இப்ப இந்த தருணத்தை சொல்லுங்க. அவர் வந்து இன்டர்நேஷனல் ஏரியானால எங்கேயோ நிக்கிறாரு. சுத்தி இன்டர்நேஷனல் மீடியா இருக்கு. அந்த கண்களில் வாஞ்சையோடு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது நினைவு இருக்கா? எங்க எடுத்தது அதை பத்தி சொல்லுங்க. இது அசர்பைசானில் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் அன்றைக்கி முக்கியமான ரவுண்டு லைவில் கேம் போயிட்டு இருந்தது. எனக்கு கேம் தெரியாது. அதனால் நான் வந்து நிமிர்ந்து கேமை பார்க்காம அமைதியாக ப்ரேயரில் இருந்தேன். அவர் வின்னுன்ட்டு என்னை சுற்றி அந்த கிளாப்பு அந்த நியூஸ் கேட்ட பிறகு தான் நான் நிமிர்ந்து எனக்கு அழறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியாத அந்த தருணம் தான் இது. அந்த ஃபோட்டோ தான் இது. 2 பெஸ்ட் மாம் சேர்ந்து இன்னொரு சூப்பர் மாமுக்கு இப்போ இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர் சாஷியை கொடுத்தும் கௌரவம் செய்ய போகிறாங்க. ஒரு கிஃப்ட் ஹாம்பர். சூப்பர். Thank you so much.